வணக்கம். இன்றைக்கு சுவையான பேன்கேக் எப்படி செய்கிறேன்னு தான் காட்ட போகிறேன். பனானா பேன்கேக். இந்த பனானா பேன்கேக் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த பனானா பேன்கேக் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்ல பழுத்த பனானா ஒரு பனானா எடுத்துக்கிறேன். இந்த வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்தது. இப்போ சில நேரங்களில் எங்கள்கிட்ட சாப்பிட்ற டைம் இல்லாமல் இருக்கும் வாழைப்பழங்கள் பழுத்து அந்த பழங்களை எடுத்தாலே போதும். நல்ல பெரிய வாழைப்பழம் பண்ணபடியாக ஒன்று எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நல்லா மசிக்கிறேன். ஒரு ஸ்போக் கொண்டு வச்சு தண்ணுங்கோ. அதோட 2 முட்டை விடுறேன். விட்டு ரெண்டையும் வடிவாக அடிச்செடுப்போம். வாழைப்பழம் வந்து நல்லா மசியணுமெண்டு இல்லை, இப்படி இருந்தாலே போதும். இதோட 1 கப் பால் விடுறேன். இது பசுப்பால் 1 கப் விடுறேன். இது வந்து சூடாக்கணுமெண்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, டைரெக்டாக ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து விடலாம். 3 மேசக்கரண்டி சீனி போடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதோட 1 மேசக்கரண்டி பேக்கிங் பவுடர் போடுறேன். அதோட 1/2 மேசக்கரண்டி வெண்ணிலா எசன்ஸ் விடுறேன். இது எல்லாத்தையும் போட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு வடிவா அடிச்செடுப்போம். பாருங்க, இதுதான் பருவம் வந்துட்டு. வடிவ நல்லா எல்லாத்தையும் கலந்தெடுப்போம். அதோட ஒரு கொஞ்சம் உப்பு எப்போவுமே இனிப்பு சாப்பாடு போடுறதுக்கு சுவை அதிகரிக்கிறதுக்காக அதோட கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் வடிவாக நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இதோட 90 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். அதை வந்து லைட்டாக உருக்கி எடுப்போம். மைக்ரோவேவ்லையோ இல்லை அடுப்புலையோ எதுலையாவது வச்சு லைட்டாக உருக்கி எடுங்கோ. இந்தளவு உருக்கினா போதும், ஒவ்வொரு தண்ணியாக ஒரு ஒன்றுமெண்ட் இல்லை. இப்போ இது வந்து எதுக்குன்னு சொன்னால் ஈஸியாக கரையிறதுக்காக. இப்போ நாங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதை கடைசியாக போடும்போது ஈஸியாக கரையிறதுக்காக இதை லைட்டாக அப்படி உருக்கி போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து திருப்பி மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, உங்களோட பனானா பேன்கேக்கின்ற ரெடி ஆகிட்டுது. அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அடுப்பில் லைட்டாக சூடான பிறகு இப்படி ஒரு சின்ன பட்டர் துண்டு போட்டு வடிவாக எல்லா இடமும் பிரட்டி விடுங்கோ. இப்போ நான் வந்து அந்த அளந்த கப்பால், அதாவது 1/2 கப் அதை பாவிக்கிறேன். அதால் எடுத்து விடுறதுக்கு ஈஸிக்காக எல்லாம் ஒரே அளவுக்கு வர்றதுக்காக எப்படி விடுறேன்னு நீங்கள் கரண்டியால் விடுறட்டாலும் கரண்டியால் விடுங்கோ. அடுப்பு வந்து ஆளும் கையாமல் இருக்கக்கூடாது, ஆளும் லோவிலையும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமாக விட்டுட்டு அந்த இதில் இப்போ இப்படி விட்டெடுக்க வேண்டியான். 3 கப் விடுறேன் நான். அதாவது 3 கப்புண்டா இது வந்து 1/2 கப்பிൻ്റെ அளவு. இப்போ பாருங்க, நல்லா வெந்துட்டுது. இப்போ மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம். பாருங்கள், இப்படி கலராக இப்படி இருக்குன்னு சொல்லி எங்களோட பனானா பேன்கேக். கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவினோம். பாருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கு பார்க்க. உங்களுக்கு வைக்கும்போதே தெரியுது அது எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குண்டு. அதில் பாருங்க. இப்போ பாருங்கள், ஒன்று உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், அப்படி ஃப்ளஃபியாக நல்லா இருக்குன்னு உள்ளுக்குள்ள. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு மேலால் குட்டி குட்டியாக சீவின வாழைப்பழம் வைக்கிறேன். அதோடு வந்து சாக்லேட் வந்து விட போகிறேன் மேலால். அது வந்து அழகுக்காகவும் அதே நேரத்தில் சாக்லேட் இந்த பனானா பேன்கேக்கு விட்டு சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் வந்து இன்னும் அதிகரிக்கும். பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.